எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம வந்து சாபத் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜெயநாத்தை ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோல் குவார்ட்டர் வந்துட்டு நம்ம த புக் ஆஃப் மார்க் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்ம வந்து மார்க் சாப்டர் 7 அண்ட் மார்க் சாப்டர் 8 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா இட் இஸ் இன்சைட் அவுட். அண்ட் இன்றைக்குள்ள மெமரி வேர்ஸ் வந்துட்டு இட் இஸ் மார்க் சாப்டர் 7 verse 15. யாராவது இதை வாசிங்க. ஸோ நம்ம வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கே வந்து இன்சைட் அவுட். ஸோ நம்ம என்ன இங்கே பார்க்குறோன்னா லைக் ஒரு பர்சனுக்கு உள்ளே வந்து என்ன போகுதோ அது வந்து ஒரு பர்சனை வந்து டிஃபைல் பண்ணாது. அவங்கக்கிட்டேருந்து என்ன வருதோ அதுதான் டிஃபைல் பண்ண போகுது. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து டிசைர் ஆஃப் ஏஜஸில் பேஜ் நம்பர் 84 நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் வந்துட்டு ஃப்ரம் வென் ஹி வாஸ் யங், அவங்களுடைய ஏர்லியஸ்ட் இயர்ஸ்லேருந்தே வந்து அவங்க இந்த ரேபிஸ் கொடுக்குற லைக் அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் அந்த ட்ரெடிஷன்ஸ் அதுலேருந்து தான் அவங்க வளர்ந்துட்டே வந்தாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து கூட அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இங்கே எல்லாமே வந்துட்டு லைக் எல்லாருமே கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அண்ட் பட் நம்ம ஜீசஸ் பார்த்தோன்னா அவங்க இந்த திங்ஸ்ல எல்லாமே வந்து அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவங்களுடைய சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து அவங்க இந்த ரபானிக்கல் லாஸை வந்துட்டு அவ்வளோவா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய வாயிலேருந்து என்ன வந்துச்சுன்னா பைபிள்லேருந்து மட்டுமே தான். லைக் வாட் எவர் ஹீ செட் வாஸ் தஸ் சேத் த லார்ட். ஜீசஸ் லைக் பைபிள் எப்படி போட்டிருக்கு, ஸ்கிரிப்சர்ஸில் எப்படி இருக்குது அது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க லைக் அவங்கள சுற்றி இருக்க பீப்புள் எல்லாருமே வந்துட்டு லைக் அவங்க வேர்ட் ஆஃப் காட்லேருந்து டிபார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ஓன் தியரிஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் so their service was a mere round of ceremonies and the sacred truths it was designed to teach were hidden from the worshippers. So main அந்த ட்ரூத்லேருந்து அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி அதை எடுக்காமல் இந்த ட்ரெடிஷன்ஸ் இந்த செரமனிஸ் அதுதான் வந்து அவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜீசஸ் வந்துட்டு அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா இந்த ட்ரூ மீனிங் ஆஃப் வர்ஷிப்பிங் காட் அண்ட் லைக் அவங்க வந்து அதை தான் சொல்லிக் கொடுக்க இந்த ஏர்த்துக்கு வந்திருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து த்ரூ அவுட் ஜீசஸுடைய மினிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஜீசஸ் வந்துட்டு ஸ்கிரிப்சர்ஸ் மட்டுமே தான் இட் இஸ் அ ரெவலேஷன் ஃப்ரம் காட்ன்ட்டு ஸ்கிரிப்சர்ஸை தான் அவங்க வந்து எக்ஸால்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க நிறையா வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அண்ட் இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து லைக் ஆல் தீஸ் ரெபைஸ் இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் அவங்க பண்ண ட்ரெடிஷன்ஸ் அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம இந்த 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 லெசன் நம்ம வந்துட்டு we are going to go forward. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சண்டே லெசனுக்கு போகலாம். அது வரப்போகிற லெசனில் அது கவர் பண்ணுவேன் அங்கிள். அப்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கை கழுவினாக்க டிசீசஸ் வருது, அதனால் வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறோம். அப்போ அவங்க ஏற்படுத்த முறை தான் இருந்தாலும் அவங்க முரண்பாடாக செயல்பட்டதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை விலைக்குரிய சத்தியத்தை வழியில் கொண்டு போகிறாரு. முரண்பாடு அவங்க வந்து வேறு மாதிரி அதை ஏற்படுத்தினாங்க, அது கட்டாயப்படுத்தினாங்க. கம்பல்சரியாக இப்போ வெளியில் போயிட்டு வந்தாங்க, நம்ம வீட்டில் கூட நல்லதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே வந்து இயேசு வந்து தீட்டுப்படுத்தாது, தீட்டுப்படுத்தாது. அதுக்கு என்ன சொல்கிறது, அப்போ உள்ளவங்களாம் எப்படி இதாகுன்னு அவர் குடிச்சேதே அந்த லிவர்லாம் போய் செத்து போனார். இது அதை பற்றி தான் இப்போ நம்ம சண்டே லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே லெசன் வந்துட்டு டாபிக் என்னென்னா இட் இஸ் லைக் த ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் வர்சஸ் காட்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வேர்சஸ் இருக்குன்னா மார்க் சாப்டர் 7 வர்சஸ் ஃப்ரம் 1 to 13 இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு லைக் இந்த ஃபாரிசீஸ் எல்லாமே வந்துட்டு தே வாண்டட் டு லைக் சில டிசைபிள்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரெட்டை வந்து லைக் வித்தவுட் வாஷிங் ஹேண்ட்ஸ் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ இந்த ஃபாரிசீஸ் எல்லாமே சொன்னாங்க லைக் நம்ம வந்துட்டு லைக் வி ஹாவ் டு ஃபாலோ ஆர் ட்ரெடிஷன்ஸ், நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். அந்த இது பார்த்துட்டு இருக்கும் போது அப்போது வந்து ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லைக் when we look at the time of Isaiah, ஸோ 7th century BCயில் லைக் at the time of Isaiah, ஸோ காட்ஸ் பீப்புள் வந்து அவங்களும் இதை மாதிரி தான் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து லைக் when we read Isaiah chapter 1 verse 13, யாராவது Isaiah chapter 1 verse 13 வாசிங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஸோ காட் வந்து இங்கே வந்து ஆஃபரிங் பற்றி பேசுகிறாங்க, சாக்ரிஃபைஸ் பற்றி பேசுகிறாங்க, சாபத் கூட பற்றி பேசுகிறாங்க. ஐசியா டைமில் வந்து சாக்ரிஃபைஸ் வாஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ இங்கே வந்து லைக் இஸ் ஜீசஸ் டெல்லிங் தட் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாபத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, அது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்களா? இல்லை. இங்கே ஜீசஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா எனக்கு அது வேண்டாம். அண்ட் ஜீசஸ் என்ன, ஸோ ஜீசஸ் இஸ் நாட் அகேன்ஸ்ட் த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் ஹியர். பட் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சூப்பர்ஃபிஷியல் ரிலிஜன் எனக்கு வேண்டாம், இது எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் அப்பியரன்ஸஸ், சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க வெளியே, பட் உங்கள் ஹார்ட் எல்லாமே இட் இஸ் நாட் வித் காட், அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரூ ஃபியர் ஆஃப் த லார்ட் இல்லைன்ட்டு தான் சொல்கிறாங்க. இதே சேம் திங் தான் இப்போ நம்ம மார்க் 7லேயும் பார்க்குறோம். அதே தான் எங்கள் ஜீசஸ் சொல்கிறாங்க இந்த சேம் கான்டெக்ஸ்டில். ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், இது நம்ம இந்த பேசேஜை வாசித்த பிறகு சில பசங்க போய் வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், இங்கே ஜீசஸே சொல்லியிருக்காங்க நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவலனா பரவாயில்ல அப்படின்ட்டு சில பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். பட் இங்கே
அதான் இப்போ நான் சொன்னேன், ஜீசஸ் வந்து என்ன ஆக்சுவலி சொல்ல வராங்கன்னா, சாபத் வேண்டான்ட்டு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த சாபத்தை கீப் அப் பண்ணுறது, ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறீங்கன்னா அது வேண்டான்ட்டு சொல்கிறாங்க. நம்ம அந்த டைமில் ஐசியா டைமில் தான் 7 இல்லை, அதாவது நல்லா கவனிக்கணும். அதில் போட்டிருக்கு அக்கிரமத்தோடைய ஆசரிக்கிற, புரியுதுங்களா? அப்போ அக்கிரமத்தோடு இருக்கிற எப்படி எடுத்துக்கணும்னா, அக்கிரமத்தோடு இருக்கிற ஓய்வு நாள். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான், பாவத்தோடு ஜெபிச்சா அக்கிரம சிந்தை கொண்டிருப்பா ஜெபத்தை கேட்க மாட்டான்றாரு. அப்போ ஜெபம் வேணாமா? அப்படி கிடையாது. அப்போ வசனம் தெளிவாக இருக்குது, அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாள். அப்போ என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தோடு ஆசரிக்கிற ஓய்வு நாள் தேவைன்றாரு. ஆகாது இல்லையா? அந்த மாதிரி லெசனில் வருது. பாப்பா அவங்க பதில் சொல்கிறேன் அப்படின்னு லெசனில் வருது. அதுக்கப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வெங்கல தொட்டி வச்சு அதில் கையை கழுவணும் காலை கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துருக்காங்க ஒரு நேரம் சாப்பிடும்போது. அதுக்கு அவர் தப்புங்கிறாரு இல்லைங்களா? முறைமையின் படி செய்யணும் அப்படிங்கிறது சொன்னதுனால அது ஆக்சுவலி இந்த கை கழுவுறது நிறைய டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. அவங்க டாக்டர் தான், அவங்க டாக்டர் அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னை விட. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஆழமாக ஆனாட்டமி, ஃபிசியாலஜி இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எந்த கண்ணோட, ஏன்டா அவங்க உலக பிரகாரமாக டாக்டர் அந்த படிப்பை படிச்சிருக்கிறாங்க, ஆனால் தெய்வீக பிரகாரமாக வேதத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? கை கழுவமாக சாப்பிட்டா கஷ்டங்களா நல்லதா? சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கை கழுவிட்டு தான் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஏன் தப்புமா கை கழுவாமல் சாப்பிட்டா? நிறைய இடத்துல நம்ம கையில் தான் ஃபர்ஸ்ட் நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க கையில் தான் நிறைய என்ன இருக்கும்? கிருமிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் கை கழுவாமல் சாப்பிட்றது அவ்வளவும் கேடு, அப்படி தானே இல்லைங்களா? சரி இல்லைங்களா? இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக பார்ப்போம். இப்போ ஏசு சாமி என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் நம்புற அந்த மருத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்களா? இல்லை ஃபர்ஸ்ட். எப்படிமா இல்லைன்றீங்க? இருந்தால் இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, என் ஸ்பீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க இல்லைங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தப்புன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம்மா? ஆன் பண்ணிக்கிங்கண்ணே, ஆன் பண்ணிக்கோங்க. எங்கேயோ போயிட்டு சரி இல்லையா? சரி சரிம்மா. அப்போ மெயினாக என்னென்னா, இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? மருத்துவத்தை ஆண்டவர் என்ன பண்ணலை? ஒதுக்கி தள்ளலை. நம்ம சுத்தமாக சாப்பிடணும் அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்தம் ஏது இல்லை அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காரு, அப்படி தானேம்மா இல்லைங்களா? அப்போ எதுனாலும் சாப்பிடலான்னு என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர்? அசுத்தமான மிருகத்தையும் சாப்பிட சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் பிரித்து கொடுக்குறாரு. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மேலே அக்கறையற்றவரா இல்லை. நம்ம ஆரோக்கியம் நமக்கு வேணுன்றதுக்காக தான் நம்ம எதை சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்திருக்காரு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ இங்கே அப்படின்னா ஆண்டவர் ஆரோக்கியத்துக்கு விரோதமாக சொல்லியிருப்பாரான்னா கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா எது சொல்வது? உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருமகனே அப்படின்றாரு இல்லைங்களா? அப்போ இந்த கருத்துக்கள் நேரடியாக எடுக்க வேண்டிய கருத்துக்கள் அல்ல. அவர் வேறு ஒரு கருத்தை என்ன பண்ண வர்றாரு? ஆண்டவர் சொல்ல வராரு. இப்போ நம்ம மைண்ட் எங்கே போயிடணும்? ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு கருத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? போயிடணும். அப்போ வேற ஒரு கருத்து என்ன?
அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு, மனுஷன் உள்ளே போகிறது எதுவும் என்ன பண்ணுமா, தீட்டுப்படுத்தாது. ஆனால் உள்ளேருந்து வெளியே வர்றது என்ன பண்ணோம், தீட்டுப்படுத்தும். அப்போ உள்ளேருந்து வெளியே வர்றது என்ன, எதை சொல்ல வர்றாரு ஆண்டவர் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தீட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த சாப்பாட்டு மூலமாக வருகின்ற எனர்ஜியை எடுத்துட்டு உங்கள் சிந்தை, உங்கள் செயல், உங்களுடைய குணம் பிரதிபலிக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் இதை விட அதிக ஆபத்து. சொல்லுங்க, புரிஞ்சிச்சா? கை கழுவாம சாப்பிட்றத விட உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வருது இல்லைங்களா, ஃபான்ஸ் சோப் போட்டு குளிச்சுட்டு, இது அமான் சோப் போட்டு குளிச்சுட்டு இல்லைங்களா, அது என்ன பண்ணாது, மாத்தாது. அது மாற்றணும் அப்படின்னா உண்மையான தெய்வீகம் என்ன பண்ணணும், நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும். ஏன்ட்டா அவங்க இங்கே நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வாசிங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, ஒரு மரணத்தை தொட்டுட்டா என்ன பண்ணக்கூடாது, தீட்டு. அவன் என்ன பண்ணணும், அவன் குளிக்கணும். அப்புறம் அவங்க நிறைய கான்செப்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மரணத்தை தொட்டவனை அவனை தொட்டிருந்தாலும் அந்த பக்கமாக போயிருந்தாலும் என்னது, தீட்டு. அப்போ நீ என்ன பண்ணணும், கழுவணும். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ இங்கே மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், மரணத்தை செத்து போனதை தொடுறவன் தீட்டுனாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஆட் பண்ணாங்க. அதுங்களா, அந்த வழியாக போனவன், அவன் போனவனை பார்த்தவன், அவனை பார்த்தவனை தொட்டவன், இப்படிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாரம்பரியமாக என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அதனாலே பார்த்தாலே தீட்டுன்ற நிலையில் இருந்த ஒரு கான்செப்டை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, கிடையாது தீட்டு. அதெல்லாம் அவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுகிட்டே போயிருந்தான், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே இருந்தான். ஓய்வு நாளுக்கு, அதனால் ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு இவ்வளோ தான், இதுதான் செய்யணும் அப்படின்னாரு. இவன் நிறைய என்ன பண்ணுறான், தடைகளை போட்டு வச்சிருந்தான். இப்போ ஓய்வு நாளில் நன்மை செய்யணுன்றார், இல்லை இல்லை நீ செய்யவே கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்களை போட்டு வச்சுருந்தான். அதே போல் இந்த தீட்டு சம்பந்தமாக நிறைய சட்டத்திட்டங்கள் என்ன பண்ணாது, தேவன் சொல்லாததை மனுஷர்கள் உருவாக்கியிருந்தாங்க. அந்த திட்ட பழக்க வழக்கங்கள் யூதர்கள் மத்தியில் இருந்தது. யூதர்கள் மத்தியில் நிறைய தவறான மனுஷ உபதேசங்கள் இருந்தது. அந்த உபதேசத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்கிறார், ஒழிய நீ சாதாரணமாக கை கழுவிட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லலை. அந்த சான்ஸை பயன்படுத்தி அதை விட ஒரு பெரிய ஆவிக்குரிய பரலோகத்திற்கு தடையாக இருக்கிற சில தடுங்கல்களை சொல்லி நீ அதை செய்யாத அப்படின்னு அடிச்சு. அப்போ இல்லை, நமக்கே நம்ம கையை பற்றி தெரியும் இல்லைங்களா. சிலர் கையை வந்து அடிக்கடி கழுவிட்டே இருப்பாங்க, அப்படி தானே. நம்ம கை கழுவாத சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஒரு வேலை செஞ்சோம்னா கை கழுவ நம்ப மாட்டோம், நம்மளும் சாப்பிட மாட்டோம். நம்ம சைட்ல எது இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ராபோஞ்சத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கழுவி விடுறாரு. வேணான்னு சொல்கிறவர் எதுக்கு கழுவுறாரு? அப்போ அவர் கான்செப்ட் என்ன நமக்கு தெளிவாக புரியும். கழுவ வேண்டாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் கிடையாது. அதை விட உள்ளம் கழுவாமல் இருக்கே பரலோகம் போக முடியாதுன்றது தான் ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ ரீசெண்டாக கூட மகா ஆண்டி வந்து ஒரு ஹெல்த் டாக் எடுத்திருந்தாங்க. அது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க பற்றி, அந்த சோல்ஜர்ஸை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அப்போ கூட நம்ம பார்த்தோன்னா இட் வாஸ் ஹைஜீன் இல்லாததுனால தான் நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இறந்து போனாங்க. எப்போ வந்து அவங்க நல்லா ஹைஜீனிக்காக அந்த பிளேஸை வச்சுருந்தாங்களோ அப்போ தான் வந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அவங்க லைக் ஸோ தேவர் அலைவ். ஸோ ஆண்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஷீ டுக் ஆல் தோஸ் பிரின்சிபல்ஸ் ஃப்ரம் த பைபிள். ஸோ பைபிளில் இருக்க அந்த ஹைஜீன் இதை பற்றி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ லைக் ஹைஜீன் வந்துட்டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஜீசஸ் வந்து பாஸ்டரும் சொன்ன மாதிரி, அங்கிள் எல்லாரும் சொன்ன மாதிரி, ஜீசஸ் வந்து ஹி டென்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹைஜீன் அங்கே. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பார்த்தோன்னா, ஸோ எல்லாம் இந்த வாஷிங் எல்லாமே வந்து இந்த ப்ரீஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க சாங்சுரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த சேம் ப்ரொசீஜரை வந்துட்டு இந்த எல்டர்ஸ் எல்லாருமே வந்து பீப்புள் எல்லாரும் கூட அதே மாதிரி ஃபாலோ
பண்ணணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஜீசஸ் வந்து அப்படி எங்கேயுமே லைக் இட் இஸ் நாட் தேர் இன் த பைபிள். ப்ரீஸ்ட் மட்டும் தான் அப்படி பண்ணணுன்ட்டு இருக்கு. பட் இந்த பீப்புள் எல்லாருமே இட் இஸ் அ மேன்மேட் ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அது பண்ணணுன்ட்டு. ஸோ ஜீசஸ் வந்துட்டு ஹி வாஸ் அகேன்ஸ்ட் தட். அதுதான் இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸோ இங்கே பீப்புள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு லைக் ஸோ தே ஃபாலோட் அ ரிச்சுவலிஸ்டிக் அண்ட் லைக் த லிட்டர்ஜிக்கல் ஃபார்மாலிட்டி. ஆனால் அவங்க ஸ்கிரிப்சுரல் பிரின்சிபல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. அவங்க பண்ணது எல்லாமே வந்து இட் வாஸ் வெரி மீனிங்லெஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து அதில் லைக் ஸோ தேர் வாஸ் நோ ஒபீடியன்ஸ் அட் ஆல். ஸோ அவங்க வந்துட்டு லைக் அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களுடைய டிசைபிள்ஸ் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றாங்கன்ட்டு. அப்போது ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்து மார்க் சாப்டர் 7ல் verse 6 and 7 நம்ம வாசிக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லைக் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. 2 பார்ட்ஸில் இந்த ரிப்ளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஹீ இஸ் லைக் ஐசியா சாப்டர் 29ல் இருக்கிற ஒரு வேர்ஸை கோட் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுடைய ஹார்ட் வந்து என்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, உங்கள் லிப்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்னை பற்றி பேசுதுன்ட்டு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஐசியா 29 அந்த லைக் ஐசியா சாப்டர் 1 அந்த சினாரியோ தான் இங்கேயும் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வேர்ஸ் ஸோ லைக் நம்ம வந்துட்டு லைக் ஃப்ரம் வேர்ஸ் 9 to 11 அந்த இது வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க தட் மோசஸ் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க லைக் இந்த 10 commandmentsல போட்டிருக்கு. எக்ஸோடஸ் சாப்டர் 20:12 இருக்குது தட் we have to like honor our father and our mother. பட் இந்த பீப்புள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, லைக் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து லைக் அந்த காசை வந்து அவங்க டெம்பிளுக்கு நான் கொடுக்க போகிறேன், நான் ரொம்ப நல்லது பண்ணுறேன் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இட் இஸ் ராங். ஸோ அதையும் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இமேஜின் யாராவது வந்து அவங்க பேரண்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐ ஆம் ஸோ சாரி ஃபாதர், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருக்குது, பட் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து நான் சர்ச்சுக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொன்னால் இஸ் இட் ரைட்? யாராவது அக்செப்ட் பண்ணுவோமா? அது தப்பு, நம்ம அப்படி பண்ணுறது இட் இஸ் வெரி ராங். பட் அந்த ஃபேரிசீஸ் ரபாய்ஸ் அவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் ஸோ தே வர் நாட் ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். காட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். பட் அவங்க வந்து அதையே சேஞ்ச் பண்ணி நான் சர்ச்சுக்கு கொடுத்தா அது பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லி ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லியிருக்கதே வேறு லைக் இந்த பைபிள், பட் நீங்கள் பண்ணுறதே வேறு, அது எல்லாமே தப்புன்ட்டு தான் இங்கே வந்து ஜீசஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஃபேரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் கிட்ட சொல்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னும் ஒரு கோட் நம்ம வாசிக்கலாம் ஃப்ரம் த டிசைர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் 397 and 398. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஜீசஸ் என்ன பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூரிட்டி அண்ட் இம்பியூரிட்டி வந்து இட் இஸ் ஃப்ரம் இன்சைட், லைக் நமக்குள்ளேருந்து வர்றது தான் இட் இஸ் டிட்டர்மைனிங் தட். அண்ட் ஸோ இந்த லைக் நம்மளுடைய ஈவில் வேர்ட், ஈவில் தாட், ஈவில் டீட் அண்ட் டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் த லா ஆஃப் காட் இதெல்லாமே தான் வந்து தப்பு. லைக் நம்ம இந்த மேன்மேட் செரிமனிஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது அப்படின்ட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஜீசஸ் இப்படி சொல்லி முடித்த பிறகு லைக் அவங்க லைக் ஸோ ஹிஸ் டிசைபிள்ஸ் வந்துட்டு லைக் இந்த ஸ்கிரைப்ஸ் எல்லாரோட மூஞ்சியை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போது இந்த டிசைபிள்ஸ் ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க இதை மாதிரி, ஸோ யூ ஒஃபெண்டட் தெம், நீங்கள் வந்து அவங்கள லைக் ஒஃபெண்ட் பண்ணிட்டீங்கன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் so every plant which my heavenly father hath not planted shall be rooted up.
அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த கஸ்டம்ஸ், இந்த ட்ரெடிஷன்ஸ், இந்த ரபாய்ஸ் எவ்வளோ அது ரொம்ப சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, இட் இஸ் நாட் ஃப்ரம் ஹெவன், இட் இஸ் நாட் ஃப்ரம் காட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோவே அவங்க ஒரு பெரிய இதாக வச்சுருந்தாலும் இதெல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இட் இஸ் like every human invention which has been substituted for the commandments of God will be found worthless அப்படின்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து சண்டே லெசன், ஹியூமன் ட்ரெடிஷன்ஸ் வர்சஸ் காட்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்குமே கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மண்டே லெசனுக்கு போகலாம். மண்டே லெசன் வந்துட்டு க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் கிளியர் ஆர் அ க்ளீன் ஹார்ட்ன்ட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம சேம் இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஜீசஸ் பேசினது ஏற்கனவே இப்போது பாஸ்டர் எல்லாம் சொன்ன மாதிரி லெவிட்டிகஸ் சாப்டர் 11 உள்ள க்ளீன் அண்ட் அன்க்ளீன் ஃபுட்ஸை வந்து ஸோ ஜீசஸ் வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நம்ம எல்லோரும் அட்வென்டிஸ்டாக இருக்கிறோம், நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம க்ளீன் ஃபுட்ஸ் அன்க்ளீன் ஃபுட்ஸ் சாப்பிடாமல் இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஜீசஸ் வேண்டான்னு சொன்னாங்களான்ட்டு பார்த்தா அப்படி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து சடனாக இந்த மோசேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேண்டான்ட்டு அவங்க எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் ஹீ ஜஸ்ட் டிஃபெண்டட் இட், அதனால அப்படி இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னா, இந்த ஃபாரிசீஸ் அவங்க பண்ணுற ட்ரெடிஷன்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவங்களுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை. பட் தென் ஃபுட் லாஸ், இந்த அன்க்ளீன் ஃபுட்ஸ், இந்த க்ளீன் ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேசிஸ் இருக்குது. இட் இஸ் தேர் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். அது வந்து நம்ம லெவிட்டிகஸ் 11 இருக்குதுன்னு பார்க்குறோம். தேர்ட் என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஜீசஸ் வந்துட்டு ஹீ இந்த வேர்ஸில் நம்ம பார்க்கலாம். யாராவது வந்து மார்க் சாப்டர் 7 verse 18 and 19 வாசிங்க. ஸோ இங்கே நம்ம நிறையா பேர் வந்து கேட்கலாம் இந்த வேர்ஸை காமிச்சிட்டு, இங்கே ஜீசஸ் சொல்லியிருக்காங்களே நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம், நம்ம வந்துட்டு இது இட் இஸ் நாட் அது இட் வில் நாட் டிஃபைல் அஸ், நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, ஜீசஸ் வந்துட்டு கிளென்சஸ். ஸோ ஜீசஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எதெல்லாம் நம்ம சாப்பிடலாமோ அது மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். இட் இஸ் நாட் தட் நம்ம அன்க்ளீன் ஃபுட்டும் சாப்பிடலாம். இங்கே ஜீசஸ் வந்து எது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டிசைபிள்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இஃப் யூ டோன்ட் வாஷ் ஹேண்ட்ஸ், ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து இட் வில் பிகம் அன்க்ளீன். ஸோ அதை தான் வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை சாப்பிட்டாலும் நீங்கள் அப்படி அந்த ப்ரீஸ்ட் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டா கூட அந்த ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆகாது, இட் இஸ் ஸ்டில் க்ளீன். ஜீசஸ் வந்து அந்த மீனிங்கில் தான் சொல்கிறாங்க. பட் ஜீசஸ் இஸ் நாட் டெல்லிங் தட் எல்லா அன்க்ளீன் ஃபுட்ஸுமே க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இது யாராவது நம்மக்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா we need to tell them this because it is not making all the unclean foods as clean, but இது மட்டும்தான் இருக்குது. ஸோ this is very clear இங்கே. அது ஆசனம் வழியா எங்கே போகிறதில்ல. அங்கே அது குடிக்கிறனால லிவர் கெட்டு போய் தானே அப்புறம் ஆசனம் வழியாக போகுது. அது ஒரே தான் குடிக்கும் போது அப்படி ஆசனம் வழியாக போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லையே. அதனால் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது இதயத்துக்கும் போகும், லிவருக்கும் போகும், லங்ஸுக்கு போகும், எல்லாத்துக்கும் போகத்தான் செய்யும். இல்லை ஆனால் இங்கே அவர் சொல்கிறது அந்த வேர்ஸ் பிரான்னு சொல்கிறேன், ஒன்றுமே செய்யாது ஆசனம் வழியாக வந்துடும்னு நம்ம வசனத்தில் போட்டிருக்கு. ஆனால் அது அப்படி அதை தப்பில் சயின்ஸ் பிரகாரம் அப்படி இல்லை. எல்லா ஆர்கனையும் போய் டச் பண்ணிட்டு தான் போகும். ரத்தத்தில் கலக்குது இல்லையா அது? இல்லை, அதாவது அதிகாலை வேலையில் தேடி சாராயத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு இருக்காரு. அதை குடிக்கிறனால கெடுதல் உண்டுன்னு சொல்கிறாரு. தெரிஞ்சிருந்தா சொன்னால் இப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் தான், விஷத்தை கூட ஆண்டவர் தான் மனுஷன் தான் பண்ணியிருக்கான். அப்போ விஷத்தை எடுத்து குடிக்கலாமா?
அது எது சாப்பிட சொல்லியிருக்காருல்ல. இங்கே வந்து அவர் படைக்கும் போது விஷமெல்லாம் படைக்கவே இல்லை. நம்ம ஆதி ஆமத்தில் படிச்சு எல்லாம் நல்லதுன்னு சொன்னார், கெட்டது ஒன்றும் படைக்கவே இல்லை அவர். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷத்தை அவராக படைச்சாரு, நம்மளாம் உண்டாக்கிட்டது. கொசுவை அவராக படைச்சாரு. நம்ம தண்ணியெல்லாம் பெருக்கி ஸ்டாக்னேட் வாட்டர் இருந்துச்சுன்னா அது அப்படியே ப்ரொடியூஸ் ஆகுது அதுலேருந்து ஜேம்ஸ். ஆனால் ஜீசஸ் வந்து கார்டன் ஆஃப் எல்லாம் மீன் அதெல்லாம் வந்து எல்லாம் படைச்சிட்டு நல்லதுன்னா சொல்லி எதனாவது கெட்டதுன்னு சொன்னாரா? எல்லாமே நல்லதுன்னு சொன்னார். அவ்வளோட்டி கெட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, ஆனால் நம்மளுக்கு சாப்பிட கொடுத்தது வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் த ஃப்ளட் ஓன்லி ஜீசஸ். இல்லைம்மா, அது கூட சாப்பாடு பழக்கம் கூட ஆதாம் என்ன சாப்பிட்டாங்க? வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டாங்க. அது பிறகு பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சு? வெஜிடபிள் சாப்பிட்டாங்க, கிழங்கு வகையெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நோவா ஃப்ளட் வந்த பிறகு என்னாச்சு? நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஃபுட் ஹேபிட்டு சேஞ்ச் ஆகிட்டே வருது எல்லாம் காலங்கள் தொட்டு. அப்புறம் என்னது, பன்னியெல்லாம் சாப்பிட ஆரம்பி, இப்போல்லாம் பன்னியெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படியே அவங்க லைஃப் ஸ்பேனும் ரெடியூஸ் ஆகிட்டே வந்து அது உண்டு, அதனுடைய இது உண்டு இல்லை. ஓகே, ஆக்சுவலி நான் இது படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடவுள் என்ன சொல்கிறாருன்னுட்டு, சாப்பிட்றது எது சாப்பிட்டாலும் போக வேண்டிய வழியில் அது எக்ஸிட் ஆகுது. இப்போ அதில் இருக்கிற எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம் அதெல்லாம். பட் ஹிருதயத்துக்குள்ளே போகிறது அப்படின்னா நம்மளுடைய மைண்டுன்ட்டு எடுத்துக்கலாமே. ஹார்ட்டும் பிரெயினும் அதை பைபிளில் இன்டர்சேஞ்ச் பண்ணி பேசுகிற மாதிரி அது தோணும். ஸோ பிரெயினில் என்ன போச்சுனாலும் அது என்ன ஆயிடுதுன்னா உள்ளவே இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு 30 years ஆகிட்டு பெறும், இட் வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஸோ காட் வந்துட்டு ஐ திங்க் அதை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க. இது எப்படி இருந்தாலும் எக்ஸிட் ஏதாவது ஆயிரும், எனர்ஜி இருந்தாலும் அது போயிடும். ஆனால் ஹார்ட்டுக்குள்ளே என்ன போதோ அது இட் வில் ஜஸ்ட் ஸ்டே தேர். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அது நம்ம மைண்ட்லேயே இருக்கும். எஸ். ஸோ நம்ம வந்து இதை தான் பார்க்குறோம் இங்கே, க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன் ஹார்ட். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்குமே வந்துட்டு கிளியராக இருக்கும். இங்கே வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க, டாக்கிங் அபவுட் த வெயின் வர்ஷிப். நம்ம வந்து வி ஷுட் நாட் டூ வெயின் வர்ஷிப், இட் ஷுட் பி ஃப்ரம் அவர் ஹார்ட் அண்ட் ஃப்ரம் இன்சைட். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்குமே கிளியராக இருக்கும், க்ளீன் ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன் ஹார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். டியூஸ்டே லெசன் டாபிக் என்னென்னா, இட் இஸ் க்ரம்ஸ் ஃபார் த டாக்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து இந்த பேசேஜ் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக தெரியும் நம்மளுக்கு. மார்க் சாப்டர் 7 verse 24 to 30 இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அது ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஜீசஸ் வந்துட்டு அங்கே அந்த லைக் when he went to the region of the Tyre and Sidon, அங்கே ஒரு உமன் இருந்தாங்க. அவங்களுடைய யங் டாட்டருக்கு வந்து ஒரு unclean spirit இருந்துச்சு. And so Jesus came and so she came and fell at Jesus' feet. And like that woman வந்து she was a Greek, she was a Syrophoenician by birth ன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் ஹீல் மை டாட்டர், ப்ளீஸ் ஹீல் மை டாட்டர்ன்ட்டு. ஸோ அந்த இன்சிடெண்ட் நம்ம இங்கே பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்து ஜீசஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இந்த லேடி கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு டாகுன்னு கூட சொல்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். பட் இங்கே இதோடைய டீப்பர் மீனிங் நம்ம பார்க்கலாம். ஸோ டிசைர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் 401 இருக்குது. அந்த கோட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து லைக் ஜீசஸ் வந்து அவங்கள ஒரு டாகுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ஸ்ட்ரீட் டாக் பற்றி எதுவுமே பேசலை, அவங்க ஒரு ஹோம் டாக் பற்றி தான் இங்கே பேசுகிறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹோம் டாக் தான் லைக் நம்ம வீட்டில் இருக்க டாக் தான் வந்து நம்ம டேபிளுக்கு கீழே இருக்க முடியும், ஸ்ட்ரீட் டாக் வந்து இருக்க முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த வேர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஜீசஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
ஸோ பசங்களுக்கு இருக்கிற ப்ரெட்டை வந்து நம்ம நாய்க்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல ஜீசஸ், அந்த நாய்க்கு வந்து லைக் அவங்க மாஸ்டர் டேபிள்லேருந்து விழுற சாப்பாடு சாப்பிட்டா கூட அது போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோடைய டீப்பர் மீனிங் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரம் த டிசைர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் 401 இங்கே ஆக்சுவலி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஜீசஸ் வந்து he had come at that time only to save the lost sheep of Israel. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேலைட்ஸுக்கு இருக்கிற வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸை வந்து நான் வந்து ஏலியன்ஸ்க்கோ வேறு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கோ நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஷி வாஸ் நாட் அன் இஸ்ரேலைட், ஷி வாஸ் அ ஜென்டைல். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கேட்ட பிறகு யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும், நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிருக்கும். பட் தென் அந்த லேடி அப்போ கூட வந்து ஜீசஸை விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும், பரவாயில்ல, எனக்கு சின்னதாக இருந்தாலுமே பரவாயில்ல, இஸ்ரேலைட்ஸுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்கை விட்டு எனக்கு இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். அவங்க ஃபேத் அவ்வளோவா இருந்துச்சு ஜீசஸ் மேலே. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். So while there were many blessings given to Israel, was there not also a blessing for her? அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு she asked for the crumbs. அவங்களுக்கு வந்து எந்த ப்ரைடுமே இல்லை, லைக் அவங்க வேறு நேஷன்லேருந்து இந்த நேஷனுக்கு வந்து இன்னொருத்தவங்கள பெக் பண்ணுறாங்களேன்ட்டு அந்த இது கூட அவங்களுக்கு இல்லவே இல்லை. பட் இம்மீடியட்டாக ஜீசஸ் தான் அவங்களுடைய ரிடீமருன்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இது கடவுள் வந்தது பாவியாளுக்கான அவருக்கு அந்த பிளெஸ்ஸிங் என்ன அவருக்கான அவ்வளவு கொஞ்சம் ஸ்டபனாக இருந்தார் இல்லையா அந்த நேரத்தில். அவர் வந்ததே எல்லாத்துக்கும் தானே வந்தார். ஏன் அப்படி அவர் அவ்வளோ ஹார்டாக பேசினாருன்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக நம்ம அந்த நெக்ஸ்ட் கோட் இப்போ நமக்கே கஷ்டமாக தான் இருக்குல்ல. அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தாம வேற மாதிரி எதனா சொல்லியிருக்கலாமா? இல்லாமல் அவனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வேற எதனா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாய்க்கு போடுறது அப்படிங்கும் போது அது அப்படி இல்லைங்களா, நமக்கும் அது நினைக்கும் போது நமக்கும் ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் ஆண்டவர் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்போ நமக்கே இவ்வளோ இதாக இருக்குன்னா கடவுளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை விட பல கோடி, எப்படி சொல்கிறது, கம்பேர் பண்ண முடியாத ஒரு அன்புள்ள ஒரு பாசமுள்ள ஒரு ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும், இல்லைங்களா? அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? அப்போ வேதம் நமக்கு நிறைய விளக்கம் சொல்லுது, இல்லைங்களா? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு ஆண்டவர் கேட்கும் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருந்தது அப்படின்னா, ஏழையாக ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் வியாதியாக பிறக்கிறான் அப்படின்னா, எளிமையாக ஒருத்தன் பிறக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? பாவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. அதுக்கடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே எப்படின்னா நாய்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நாய்கள் என்னது? நாய்கள் அப்படின்னா ஒன்று அவர்கள் வேலையாட்களாக இருக்கணும், அல்லது அவர்கள் வந்து அடிமைகளாக இருக்கணும், அல்லது இந்த காணியாட்சி இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு சொந்தமற்றவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த எண்ணம் அன்னைக்கு உள்ள யூதர்களுக்கு என்ன பண்ணுச்சு? இருந்தது. ஆண்டவர் யூதரை செலக்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஒளியாக சத்தியத்தை சுமந்து போகணும் அப்படின்னு தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. ஆனால் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்கள விட்டுட்டா மீதி யாருமே என்னது அதுக்கு பாக்கியமான ஆட்கள் இல்லை, அதுக்கு ஏதுவான ஆட்கள் இல்லை அப்படின்ற நினைப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அது மாதிரி பரவாயில்ல, அவங்களை நாய்கள் என்ற எண்ணம் என்ன பண்ணுச்சு இவங்களுக்கு இருந்ததுனால, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தப்பான அந்த கான்செப்டை, அந்த மற்றவர்களை நாய்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை உடைக்கிறதுக்காக அவங்க வழியிலே போய் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய விசுவாசம் எப்படின்னு அவங்களுக்கு காமிக்கிறார். நீ யாரை நாயின்னு நினைக்கிறியோ, அதனால தான் சிம்பிளாக லாசரஸ் ஸ்டோரியில் நீங்கள் பார்க்கலாம், ஐஸ்வர்யவான் லாசரஸ் ஸ்டோரியில் ஆண்டவர் வந்து நாய்களை பயன்படுத்துவார். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஆண்டவர் நாய்களை பயன்படுத்துவார் அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது. ஏன் நாய்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா, யாருன்னா ஒரு பணக்காரன் வாசல்லே ஒரு இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகி வச்சுட்டு சாப்பிட்டுன்னு இருப்பானா? துரத்து விட மாட்டான், அடித்து விரட்டிட மாட்டான். அவன் கண்ணு அவன் ரூம் உள்ள இருக்கிறது கேட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த ஆளை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவானா? கிடையாது. இப்போ என்ன அர்த்தம்? அந்த ஓமையை சொல்லுகின்ற பொழுது நாய்களை ஆண்டவர் பயன்படுத்தனுடைய நோக்கம், இவர்கள் அடுத்தவர்களை நாய்கள் என்று என்ன பண்ணுறாங்க?
நாய்கள் என்றும் தீண்ட தகாதவர்கள் என்றும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு அப்படின்ற கான்செப்டை உடைக்க ஆண்டவர் என்ன பண்ணார், பயன்படுத்தினார் ஒழிய அவர் நம்மளை விட பல 1000 மடங்கு அன்பானவருங்க. பாஸ்டர் சொன்னதுக்கு ஐ ஜஸ்ட் ஆட் ஆன் டு இட். இங்கே வந்து இதை கோட்டை நான் போட ஐ forgot to put this. கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லெசனில் பேஜ் நம்பர் 175 இங்கே என்ன போட்டிருக்குன்னா, த சேவியர் மேனிஃபெஸ்டட் த டிவைன் லைக் த லவ் டுவர்ட் the Syrophoenician woman. His heart was so touched as he saw her grief. He longed to give her an immediate assurance that her prayer was heard, but he desired to teach his disciples a lesson. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஜீசஸுக்கு வந்துட்டு அந்த லேடி மேலே ரொம்ப கம்பேஷன் இருந்துச்சு. இம்மீடியட்டாக அவங்களுடைய லைக் வென் ஷீ கேம் டு ஜீசஸ், இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு லைக் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுன்ட்டு இருந்துச்சு. பட் அவங்களுடைய டிசைபிள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லெசன் டீச் பண்ணுறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் வென் ஹர் ஃபேத் ஹேட் பீன் மேனிஃபெஸ்ட் ஹீ ஸ்போக் டு ஹர். அவங்களுடைய ஃபேத்தை ஜீசஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட பார்க்குறோம். அது ஆன பிறகு தான் ஜீசஸ் அவங்க ஃபேத்தை டெஸ்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்சிடெண்ட் ஆன பிறகு லைக் இந்த டிசைபிள்ஸ் வந்து இந்த லெசன் அவங்க மறக்கவே இல்லை. அண்ட் லைக் ஒரு பர்சவியரிங் ப்ரேயருடைய ரிசல்ட் அவங்க அங்கே பார்த்தாங்க. ஸோ அந்த லெசன் அவங்க மறக்கவே இல்லை. அண்ட் டிசைர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் 401 பார்க்குறோம், the Savior is satisfied, he has tested her faith in him. So by his dealings with her, he has shown that she who has been regarded as an outcast from Israel is no longer an alien but a child in God's household. So he loves ஜீசஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த லைக் அந்த சினாரியோ பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்கள டாக்ஸாக வந்து இஸ்ரேலைட்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க, அதனால தான் அப்படி பேசினாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இட் இஸ் க்ரம்ஸ் ஃபார் த டாக்ஸ் டியூஸ்டே லெசன். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். டைம் ஷார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வெனஸ்டே லெசன் போகலாம். டாபிக் இஸ் டங் டைட். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், ஸோ ஜீசஸ் வந்துட்டு வென் ஹீ கம்ஸ் அவுட் ஆஃப் திஸ் லைக் அவுட் ஆஃப் த ரீஜன் ஆஃப் த டைர் அண்ட் சிடோன், அங்கே வந்து ஒரு பர்சனை பார்க்குறாங்க. ஹீ ஹேட் டிஃபிகல்ட்டி வித் ஹியரிங் அண்ட் வித் ஸ்பீச்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். நிறையா பேருக்கு நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் கூட இட் இஸ் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இது தான். ஸோ அங்கே வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு ஸ்பீச்சுமே வராது. ஏன்னா நம்மளுக்கு கேட்குறது தான் நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அதே தான் இங்கேயும் அந்த பர்சனுக்கும் இருந்துச்சு. பட் ஜீசஸ் வந்துட்டு நம்ம ஜெனசிஸில் பார்த்தோன்னா அவங்க வந்து when he created the first man on earth அவங்க எப்படி பண்ணாங்க, he used his hands வச்சு தான் அவங்க ஃபர்ஸ்ட் மேனை க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம மார்க் 7ல் இந்த பர்சனுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டி இருக்கும் போது ஜீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, he used his own hands and his mouth as a vessel of healingன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காட் வந்து ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க. பட் சின் ஆன பிறகு இந்த ஹீலிங்கில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, he is reshaping his creationன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வந்து எப்படி ஹீல் பண்ணுறாங்கன்னா, he spits first he spits and he touches the man's tongue with his saliva, and at the command of his word the man is recreated into நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வந்துட்டு இந்த earthக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா, he has come to restore creation. Jesus வந்து ஃபர்ஸ்ட் ஜெனசிஸில் எல்லாமே க்ரியேட் பண்ணி he said that everything is good. But and the same thing மார்க் 7:37 நம்ம பார்த்தோன்னா, ஜீசஸ் வந்து இந்த பர்சனை ஹீல் பண்ண பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, he has done all things well அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜீசஸ் வந்து he came to this earth to like to restore the creation which Satan has ruined ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And also Jesus வந்து he came like his work was the fulfillment of the messianic prophecy once again from Isaiah chapter 35 verse 4 to 6ல நம்ம இந்த ஃபுல் வேர்ஸில் நம்ம பார்க்கும்போது 2 lines இங்கே இருக்குது.
like, and the ears of those who are deaf will be unstopped, and the tongue of those who cannot speak will shout for joy. So Jesus இந்த earthக்கு வந்தப்போ அந்த ப்ராஃபஸியும் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ப்ளஸ் he came to restore creation which Satan has ruinedன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ that is Wednesday's lesson, tongue tied. இதில் 2 இடத்துல அந்த காது கேட்கவனுக்கு மண்ணெடுத்து செஞ்சு காது எச்சியை துப்பி பண்ணுறாரு. கண்ணு தெரியாதவனுக்கும் அந்த மண்ணெடுத்து இவரில் ஸ்பிட் அந்த ஸ்டாண்ட் அண்ட் ஈ மேடு ஐ அண்ட் புட் அவனுக்கு ஆரம்பத்தில் அதான் அது இருக்குது. 2 இடத்துல இது எதுவும் இதில் இந்த எச்சி துப்பி செய்கிறார் இல்லையா உமிழ் நீரை எடுத்து, அது எனி பர்டிகுலர் ரீசன் இஸ் தேர்? தெரியல மாமா. கண்ணும் செய்வார். கண்ணு இல்லாத குருடனுக்கு கண்ணு கொடுப்பாரு. அவனுக்கு கண்ணே இல்லையா, கண்ணே அவனுக்கு இல்லை. அதனால் கண்ணை செஞ்சு அப்புறமே வந்து அவருக்கு கண் ஒளி கிடைக்கும். இங்கே வந்து காதுக்கு ஆமாம் அங்கே இருக்குது கண்ணெடுத்து இல்லை மண் எடுத்து கண்ணை செய்வார். சும்மா அவர் குருடனை சும்மா கண்ணுது இந்த கண்ணில் மண் எடுக்கிற ரீசன் அதான். அதுக்கு செய்யணும் இல்லை, அங்கே மண் எடுத்து கண்ணு செஞ்சுதான் வச்சுதான் அவருக்கு வந்து கண் பார்வை கொடுப்பாராங்க. மண் எதுக்கு எடுக்கிறாரு? சும்மா எடுத்து வச்சு கண்ணை பூசுறதுக்கா? இல்லை அது இல்லை. நான் கேட்குறது ஒய் இஸ் ஸ்பிட்டிங் ஆன் த சாண்ட் அண்ட் டூயிங். அது ஃபர்ஸ்ட் மேன் கிரியேட் பண்ணப்போ கூட அவங்க மண் வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அவங்க பிரெத் ஆஃப் லைஃப் அவங்க ஊதினாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து வந்தது தான், அதை வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க க்ரியேஷனை வந்து ரீஷேப் பண்ணும் போது கூட அவங்க கிட்டேருந்து என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த கம்பேரிசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க கிட்ட இருந்து இருந்ததை கொடுத்தாங்க. என்னால செய்ய முடியாது ஒண்ணு கிடையாது அப்படின்றதுனால நான் தான் ஒன்று உருவாக்குனேன். ஆமா, small instances, small things that God did, okay, which looks very common to the Gentiles, but it had very deeper meaning. And when the disciples were there with him, you know, till Jesus died, even after he died, he rose, still they had a lot of doubts. And these incidents, these stories, these lessons, which has deeper meaning, is what actually made them repent, made them confess, made them submit to the Holy Spirit. So they had all these doubts in their mind. Okay, it's after so many years, we are still having those doubts, small doubts. We are still having. Those disciples had those doubts, you know. But there will be a time when the outpouring of the Holy Spirit will happen. All these will come to sight. And as it is told, even last week, what we studied is what is enough for us to understand God has revealed to us. So the revelation that is given is he wanted to show that he is the creator, and that we are dust, and only through him, through the breath of life and through the love and power of the Holy Spirit, that we can see what God wants us to see. Okay. Thank you, Pastor. Thank you, Mama. Thank you, Uncle, for sharing your thoughts. So நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வரலாம். தட் இஸ் Thursday lesson. இங்கே வந்துட்டு it is given that we need to watch out for bad bread. டாபிக் என்னென்னா இட் இஸ் வாட்ச் அவுட் ஃபார் பேட் பிரெட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா மார்க் சாப்டர் 11 மார்க் சாப்டர் 8 verses 11 to 13 நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இந்த Pharisees எல்லாருமே வந்துட்டு they come to Jesus and they again ask him for a sign. எங்களுக்கு ஒரு சைன் வேணும்ன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, assuredly I say to you, like no sign shall be given to this generation. அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டில் ஏறி போயிட்டாங்க. பட் ஜீசஸ் வந்து அவங்களுடைய பவரை அங்கேயுமே ஸோ ஹீ குட் ஹவ் ஷோன் தெம் இந்த பீப்புளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. பட் தென் இங்கே வந்துட்டு பட் ஜீசஸ் அதை செய்யலை. எதுக்காக அவங்க செய்யலை? அவங்க எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணாலுமே யாருக்கு அதை நம்ப வேண்டான்ட்டு இருக்கோ அவங்க நம்ப போகிறதே இல்லை. ஏன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு அப்படி இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலுமே அவங்களுடைய தாட் அவங்க ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க, சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த Pharisees இருந்தாங்க.
அவங்களுடைய இயர்ஸ் வந்து ஷட்டாக இருந்துச்சு, அவங்க லைக் தேர் ஐஸ் வேர் க்ளோஸ்ட். அண்ட் இன்னொரு மிராக்கிள் ஜீசஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு அது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அதுக்கு தான் ஜீசஸ் அப்படி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மார்க் சாப்டர் 8 verse 14 to 21 நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்து ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிசைபிள்ஸ் கிட்ட லைக் யூ நீட் டு டேக் ஹீட், லைக் யூ ஷுட் பிவேர் ஆஃப் த லீவன் ஆஃப் த ஃபேரிசீஸ் அண்ட் த லீவன் ஆஃப் ஹெரோடுன்ட்டு அங்கே சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த டிசைபிள்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அது புரியல. அவங்க நினைக்கிறாங்க ஓகே லைக் நம்ம வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு வரல, நம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்பி வர்றதுனால ஸோ நம்மளுக்கு ஜீசஸ் வந்து அப்படி சொல்கிறாங்க போல், இந்த ஃபேரிசீஸ் அண்ட் இந்த ஸ்கிரைப்ஸ் கிட்டேருந்து நம்ம ப்ரெட் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு கோட் வாசிக்கலாம். Desire of Ages பேஜ் 407 லைக் ஃப்ரம் ஆக்சுவலி இதெல்லாமே வாசிக்கும் போது Desire of Agesல நம்மளுக்கு இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த ஒரு கோட். என்னென்ன பரிசுத்தத்தை படிக்கிறோம், அவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருந்தது, அவங்க நீதி அவங்ககிட்ட இருந்ததா, இரக்கம் இருந்ததா? இல்லை. அதனால சொல்கிறாரு புளித்தமாக தைத்தியர்களை பரிச்சையர் இவங்களுக்கு நீதியிலும் அதிகமாக நீதி நடக்குதா நீங்கள் பரவாயில்ல பேச மாட்டீங்க, அவங்க பழக்கவழக்கத்துக்கு நீங்கள் உட்படாதீங்க, ஆமாம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆமாம், அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால ஜீசஸ் வந்து அது லீவன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோன்னா ஜூஸ் வந்துட்டு அவங்க அந்த பாஸ் ஓவர் டைமில் வந்துட்டு லைக் அட் தட் பாஸ் ஓவர் டைம் ஸோ தேவர் நாட் சப்போஸ் டு யூஸ் லீவன் அந்த ப்ரெட்டில் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அப்பத்துலேருந்து அந்த லீவனை ஒரு டைப் ஆஃப் சின்னாக வந்து அவங்க ரிகார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பட் ஸ்டில் அப்படி இருந்துமே டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸை புரிஞ்சிக்க மறந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க யோசிச்சாங்க நம்ம ப்ரெட்டை எடுத்துகிட்டு வர மறந்ததுனால தான் ஜீசஸ் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஜீசஸ் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸ் அந்த 5000 பீப்புளுக்கு ப்ரெட்டை ஃபீட் பண்ணதே அவங்க மறந்துட்டாங்க, அந்த கொஞ்சம் ப்ரெட் வச்சு பண்ணதே மறந்துட்டாங்க. அண்ட் தே forgot that and they thought that Jesus இந்த டெம்ப்ரரி திங்ஸை மீன் பண்ணாங்க. அப்போ தான் வந்துட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க இந்த so there was danger that the crafty reasoning of the Pharisees and the Sadducees would leaven his disciples with unbelief. So in the teachings of the Pharisees and the scribes அவங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து இந்த டிசைபிள்ஸ் கொஞ்சம் கேட்டு அதுக்கிட்ட போனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தப்பாக இருக்கும்ன்ட்டு ஜீசஸ் மீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து அந்த டிசைபிள்ஸ் புரிஞ்சிக்கல. ஸோ ஜீசஸுக்கு வந்து அது கஷ்டமாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த லீவன் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னொரு கோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த லீவன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இட் ஒர்க்ஸ் இம்பர்செப்டிப்ளின்ட்டு இருக்குது. இம்பர்செப்டிப்ளினா இட் இஸ் லைக் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு சின்ன வேல வந்து அது ஒர்க் பண்ணுது. பட் அந்த சின்ன லீவன் வந்து அந்த ஃபுல் மாவே வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த டீச்சிங்ஸ் ஆஃப் த ஃபேரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அது ரொம்ப தப்பு. அது வந்து அந்த பீப்புள் கேட்டாங்கன்னா அது அவங்களுடைய ஹார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக்கிரும்னு பார்க்குறோம். ஸோ இஃப் ஹிப்போக்ரஸி இஸ் allowed to exist in the heart, it permeates the character and the life-ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதனால தான் வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க அந்த ஃபேரிசீஸ் கிட்ட இந்த லீவன் ஆஃப் த ஃபேரிசீஸ் அண்ட் த சாடுசீஸ் கிட்ட வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ இன் கன்க்ளூஷன் நம்ம வந்து இவ்வளோ நம்ம பார்த்தோம் அபவுட் த ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஹியூமன் மேட் த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே ஹவு இட் இஸ் அகேன்ஸ்ட் த பைபிள் அண்ட் அண்ட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரைடே லெசனில் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே டிசைர் ஆஃப் ஏஜஸ்லேருந்து தான் இருக்குது. பேஜ் 409. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் நம்ம லைக் நம்மளுடைய தப்பு வந்து இந்த லைக் எல்லா டைம்லையுமே வந்து தப்பு எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எதனால் வந்து இந்த ஹியூமன் தியரிஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் இந்த லைக் நம்மளுக்கு வருதுன்ட்டு பார்த்தோன்னா, இட் இஸ் வென் வி ஹாவ் த லவ் ஃபார் செல்ஃப். நம்மளுக்கு ஒரு ஈஸியர் வே கண்டுபிடிக்கிறதுக்காக, லைக் சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம், நம்ம பைபிளில் கொடுத்துருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்குன்ட்டு. அதனால் வந்து நம்ம இந்த ஹியூமன் மேட் தியரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லவ் ஃபார் செல்ஃப். அதனால தான் நம்ம இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் ஒன்லி த பவர் ஆஃப் காட் கேன் பேனிஷ் self-seeking and hypocrisy. And so like when can we know that Jesus is working in us? It is only when we stop seeking for self. நம்ம செல்ஃப் லவ் இல்லாமல் எப்போ நம்ம வந்து அப்படி இருக்கோமோ அப்போ தான் வந்துட்டு God can work in usன்ட்டு நம்ம பார்க்குறோம். பிகாஸ் that is the religion of Christ. And ஸோ நம்மளுடைய ஃபேத் வந்துட்டு நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் அண்ட் நம்மளுடைய ப்ரிட்டன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். எப்படி இந்த ஃபாரிசீஸ் எல்லாமே ஒரு ஷோக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ நம்மளும் அப்படி இருந்தோன்னா நம்மளும் வந்து இந்த ஹியூமன் ட்ரெடிஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அப்படி தான் இருப்போம். பட் எப்போ நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் நம்ம வந்து நிஜமாகவே பைபிளை ஃபாலோ பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு எப்போ அந்த ஹார்ட் வரும்னா, நம்ம காட் கிட்ட இன்னும் க்ளோஸாக போகும்போது, when it leads us to seek like the glory of God and not our own, அப்போ தான் we will know that நம்ம வந்து கரெக்டான பாத் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. அண்ட் ஸோ ஜீசஸ் வந்து த்ரூ அவுட் his லைஃப் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃபாதர் ஐ நீட் டு க்ளோரிஃபை யோர் நேம். ஸோ நம்ம வந்துட்டு வி நீட் டு வாக் லைக் ஹவ் ஜீசஸ் வாக்ட். ஸோ நம்ம அப்படி பண்ணோன்னா லைக் ஈவன் வி நீட் டு பி லைக் ஜீசஸ். தட் நம்ம வந்து ஜீசஸ் எப்படி ஃபாதரை க்ளோரிஃபை பண்ண நினச்சாங்களோ நம்ம லைஃப்லையுமே நம்ம வந்து வி நீட் டு glorify God. So let us hold on to the commandments of God and let go of human tradition so that we can be clean from the inside out. எதிர கேள்விகள் இருக்குங்களா? இதில் 2 இடத்துல நம்ம வாசித்தோம். இதில் காது கேட்கல, ஆண்டவர் என்ன பண்ணார்? காது கேட்கல இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் கண்ணு தெரியல, ஆண்டவர் என்ன பண்ணார்? 2 இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். என்னென்னா 7:33, 8:23. அது 2 இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு என்ன பண்ணோம், ஒன்றாவே வரும். 7 மார்க் 7 33, மார்க் 8 23 வாசிங்க. 7:33. என்னங்களா? உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. நீங்கள் அப்படியே அதுக்கு அடுத்தது 8வது அதிகாரம் நீங்கள் 23 வாசிங்க அப்படின்னா அதிலும் உமிழ்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் இல்லைங்களா? அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதை ஆகிலும் காண்கிறாய் என்று கேட்கிறார் இல்லைங்களா? இந்த 2 சம்பவமும் என்ன அப்படின்னா உமிழ்ந்து அப்படின்னு சம்பவம் வருது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் படித்த பாடங்கள்லாம் யோசித்து பாருங்களேன். சின்ன குழந்தைய பார்த்துருக்கீங்களா? துப்புறத்தை பார்த்துருக்கிறீங்களா? எப்போ துப்போம்? வேண்டாது தான் துப்போம். சண்டை போட்டால் என்ன பண்ணோம்? துப்போம். சில நம்ம பார்த்துருக்கோம். சில சண்டைகளில் பார்த்தோம்னா துப்புறதை என்ன பண்ணியிருக்கிறோம்? துப்புவாங்க. போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி அதை பயன்படுத்துவாங்க. துப்புற இது சரி. இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உமிழ்தை நான் இன்னொரு இடத்துல பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பொழுது என்ன பண்ணாங்க? அவரை உமிழ்ந்தாருங்க. அப்போ மனுஷன் துப்புறது அடுத்தவனை ஆத்துமாவை பாழாக்கிறதுக்கு, அவனை வேதனைப்படுத்துறதுக்கு. ஆனால் ஆண்டவர் துப்புனாலும் அதில் என்ன இருக்குது? அதிசயமாக இருக்குது. அதுதான் உயிர் கெடுக்கிறது. புரியுதுங்களா?
நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? சில காரியங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஐயோ அவர் ஏன் நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்மளை புரிஞ்சிக்க முடியல. புரியுதுங்களா? அப்போ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எது செய்தாலுமே அது அதிசயம், எது செய்தாலுமே அவரை தேடி வந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் என்ன பண்ணோம், ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தில் இருந்து, இல்லைங்களா? இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, புளித்த மாவு. ஆண்டு சொல்கிறாரு புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருன்னு. அப்போ புளித்த மாவெல்லாம் கெட்டதா அப்படின்னா யாரும் இட்லி சாப்பிட முடியாது, அப்படிதானே? அதான் யாரும் இட்லி சாப்பிட முடியாது, புரியுதுங்களா? தோசை சாப்பிட முடியாது யாரும், புளிச்சாதான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடினாங்க. மற்ற நாளெல்லாம் புளிப்புள்ளதை சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூடார் ஆமாம் ஆமாம் ஆமாம், புரியுதுங்களா? அப்போ என்ன கான்செப்ட் இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அவர் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளில் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாளும் அதுக்கு முந்தின நாளும் அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? எங்கள் அப்பா சென்று சொல்லுவார், அது புளிச்சுது, பைபிள் சொல்லியிருக்கு சாப்பிடக்கூடாது. இட்லி மாவு அதுக்கு அடுத்த நாள் வச்சு செஞ்சு கொடுத்தா அது சாப்பிடக்கூடாது, அது புளிச்சு, அதுக்கு வேணாம், அதனால் அது புளிச்சுது அப்படின்னுடுவார். சொல்லுங்களா இல்லைங்களா? அப்படி இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த 7 நாளில் எப்போ அப்போ பண்டிகை வருதோ அந்த 7 நாளில் அந்த புளிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வீட்டில் இருக்கக்கூடாது, கூடாரத்தில் கூட, அந்த இடத்துல கூடாது, கொண்டு போய் புறம்பாக்குன்னு சொல்லி என்ன பண்ணும் வேதம் சொல்லும். அதை சாப்பிட்றது பாவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லும். ஏன் அப்படின்னா, அந்த பண்டிகை சமயத்தில் கிறிஸ்து பாவம் இல்லாதவர் அப்படின்றத விளக்குறதுக்காக அந்த கான்செப்ட் எடுத்தாங்க. அதுக்காக எல்லா புளிப்புமே பாவம் அப்படின்னு இல்லை, எடுத்துக்க கூடாது, இல்லைங்களா? ஆனால் பரிசரை சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, அந்த புளித்த மாவு குறித்து வச்சிருக்கேன்னா அந்த இடத்துல பாவம்னு எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு சொல்லியிருக்கா? அப்போ எப்படி எடுத்துக்குது? பரலோக ராஜ்யம் பாவத்திற்கு ஒப்பா இருக்குன்னு எடுத்துக்குவோம். அப்போ சில காரியங்களை இந்த இடத்துல எப்படி எடுக்கணும், அதே காரியம் அதே வேர்டை இன்னொரு இன்சிடெண்ட்டில் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏட்டா ரெண்டு அங்கே இப்படி ரெண்டுத்தையும் குழப்பிக்கிட்டோம்னா நீங்கள் நிறைய கிறிஸ்தவம் குழம்பி போயிட்டான். எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சூழ்நிலைக்கு எடுத்துக்கணும்னு என்ன பண்ணலை தெரியல. நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே அதான் ரிமூவ் அப்படின்னா எப்படி, எங்கிருந்து ரிமூவ்? சரி சரி, சபையில் சரி. ஆக்சுவலி நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஆலயத்தில் 70 அந்த சதுசேயர்ஸில் அல்லது எருசலேம் ஆலயத்தை பாதுகாத்த அல்லது மெயின்டைன் பண்ண இருந்தவங்க யாருன்னா சதுசேயர்கள் தான். சதுசேயர்கள் எப்படிப்பட்டவங்க? உயிர்த்தெழுதலே இல்லை அப்படி நம்புறவங்க. ஏன் காட் அலோவ் பண்ணாங்க அந்த ஆலயத்தில்? ஏன் ஆண்டவர் அலோவ் பண்ணாங்க? நிறைய பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு வேதத்தில் நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசமான கான்செப்ட் இருந்தது, நம்பிக்கைகள் இருந்தது. ஏன் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, யாரையும் இண்டிவிஜுவலாக தனியாக நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. யாரையும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர்றதை தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னைக்குனாலும் ஏதாவது ஒரு சான்ஸில் என்ன பண்ண இருக்கோம், மனம் தந்துறதுக்கு சான்சஸ் வரலாம். அதனால் நம்ம யாரையும் நீ வேணால் பயன்படுத்தாத போங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணாத போங்க, இல்லை நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டு கொடுக்காம போங்க, அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் என்ன கிடையாது அதிகாரம். ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆலயம் என்பது தேவன். தேவன் பாவி அதிகமாக என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார், இல்லைங்களா? அவன்கிட்ட தெரிஞ்ச பாவம் இருக்குது, நம்மள்கிட்ட தெரியாத பாவம் இருக்குது. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? என் உள்ளத்தில் இருக்கிறதையும் பார்க்குறாரு, நம்ம வெளி தோற்றத்தில் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ பாவங்கள் என்ன, அதனால தான் வேதம் சொல்லுது, ஏதாவது ஒரு பாவம் இருக்குது.
சர்ச்சு அப்படின்றது ஹாஸ்பிட்டல், நோயாளிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ சர்ச்சுன்றது பாவிகள் ஆண்டவரை தேடி பாவம் கழுவுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒதுக்கி வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒன்றுமே கெயின் பண்ண போகிறது கிடையாது. அது கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு. அவங்களை பார்க்கின்ற பொழுது நம்ம செய்ய வேண்டியது அவங்களுக்காக சேர்ப்போம். சரி டைம் அங்கே சைபர் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேருந்து டைம் அதை சொல்கிறேன் அதுக்காக இல்லைங்களா. அப்போ ஒன்று நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது, யாரையும் தீண்டை தகாதவர்களாக பார்க்க முடியாது, நம்ம கண்ணோடு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்டா ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்குறாரு, அது கானானியரில் இருந்தாலும் சரி, அல்லது சமாரியாரில் இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரேலில் இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாகவே பார்க்குறாரு. அந்த பார்வை நமக்கு வேணும். அதுதான் இந்த லெசன் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம்.